அன்புறவர்களே, தற்போது இலங்கையில் அதிகம் பேசப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் நிலக்கரி. நிலக்கரியில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. சரியாக பிப்ரவரி 25 லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாடும் செய்யப்படுகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் ஒவ்வொரு மேடைகளிலும் முழங்கிய ஒரு விஷயம்தான் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், வீண் விரயத்தை தவிர்ப்போம் என்று சொல்லி முழங்கியவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் நாம் கேட்பதற்காக மிக முக்கியமாக இப்போது அதிகமாக பிஸியான ஒரு ஷெட்யூலுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இல்யாஸ். உங்களை வரவேற்கிறோம். சரி, அர்க்கம் இல்யாஸ் மாத்தறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருவர். அதோடு நாங்கள் ஒரு சின்ன அறிமுகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதிகமாக நீங்கள் சிங்கள மொழியில் உரையாடக்கூடிய ஒருவர், ஆகவே சிங்கள மொழியிலே அவர் கற்றவர் அப்படி என்றதால சில நேரங்களில் அவருடைய தமிழ் முழுமையாக இருக்காது. இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய சமூகத்துக்கு ஒரு தெளிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பது தொடர்பான தெளிவை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இன்றைய தினம் நாம் அவரை அழைத்து வந்தோம் இந்த நிகழ்ச்சியில். மாத்தறை மாவட்டத்திலிருந்து எப்படி ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வர முடியும்? இதுவரை வந்ததில்லை. நீங்க தான் முதலாவது பார்லிமெண்ட் உறுப்பினர். ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ட் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்புகிற வரைக்கும் சவுத் தகுனு பல்லாத்தையில் அதன் ப்ராஜெக்டில் எலெக்ட் ஆகி வந்த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் எம்பி ஆகி. அதுக்கு காரணம் நீங்கள் என்பிபி அரசாங்கம் துவேஷம் இனவாதம் இல்லைன்னு சொல்லி ஜீரோவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000 முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, 55,000 ஓட்ஸ் கிடைச்சிது. நம்ம அது எங்களுடைய அரசாங்கம் எடுத்து இன்னொரு வெற்றின்னு சொல்லி நீங்க இனவாதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. அதே மாதிரி உங்களுடைய அரசாங்கம் லஞ்சம் ஊழல் இது எல்லாத்தையும் ஒழிப்போம்னு சொல்லி தான் வந்தீங்க. இன்று நாங்கள் நேரடியாக அந்த கேள்விக்கே வந்துடலாம். 9வது கப்பல் வந்து இறங்குது. 9வது கப்பலும் உங்களுடைய அமைச்சுக்கு கீழே இப்போ இந்த நிலக்கரி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த டெண்டர்ல தரம் குறைந்த நிலக்கரிகளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அரசாங்கத்துக்கு. 9வது கப்பல் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இன்றைய தினம் தினமின பத்திரிகையினுடைய ஒரு கார்ட்டூனை பார்த்துருந்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஒரு தொலைநோக்கியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த கப்பலும் வருது, அதுலேயும் தரைக்குறைவான கப்பல்னு சொல்றாங்க. ஆக நாங்கள் இது தொடர்பான ஒரு அறிமுகத்தை தமிழ் பேசக்கூடிய சமூகத்துக்கு கொடுப்பதற்காக முதல்ல இந்த பிரச்சனையை நாங்கள் எங்கிருந்து தொடங்கலாம்? நிலக்கரி இலங்கையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய என்னுடைய அறிக்கைகளின்படி நான் சொல்வது சரி என்றால் ஒரு 40% 40% அளவில் நிலக்கரி தேவை மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு. ஆக நிலக்கரி இலங்கையில் இல்லை, வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யணும். காலாகாலமாக வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆக இந்த முறை இந்த நடைமுறை ப்ரொசீஜர் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? நீங்க ஆரம்பத்திலேயே தவறு இழைத்து விட்டீர்களா? அப்படி ஒரு தவறும் நடந்ததில்லை. அப்படின்ற டெண்டர் ப்ரொசீடியர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் டெண்டர் பண்ணி அதில் குவாலிஃபை ஆக பிடர்ஸுக்கு மட்டும்தான் எங்களுக்கு பிட் பண்ண மேலும் அதுலேயும் அந்த பிட்டில் லோவஸ்ட் வேல்யூ வந்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும். அதுதான் அதோட ப்ரொசீடியர். கிட்டத்தட்ட நாங்கள் டெண்டர் ஒன்று போட முன்னே அதுக்குள்ளே சப்ளைஸ் மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணோம். அவங்க இன்வைட் பண்ணால் அவங்களுக்கு எனி டைம் அவங்களோட ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களுக்கு முக்கியமாக ஈக்கிய கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அதாவது அவங்க இந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருந்திருக்கு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $500 மில்லியன் பிஸ்னஸ். அந்த மாதிரி 3 வருஷம் $150 மில்லியன் பிஸ்னஸ் செஞ்சுக்கணும். அப்போ நிலக்கரியோட ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாண்டர்டு. அதில் முக்கியமான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் கலரிஃபிக் வேல்யூ. 5,900 பார்க்க மேலே 100,000 மெட்ரிக் டன்ஸ் அவன் சப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 500,000 மெட்ரிக் டன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் எனி ஸ்டாண்டர்டில் அவங்க சப்ளை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸில் பேங்க்ரப்டாக விற்கக்கூடாது, ஆடிட் ரிப்போர்ட் சப்ளை பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா உள்ள ஒரு சப்ளைஸுக்கு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அப்போ 2025-26 வருஷத்துக்குள்ள சப்ளைக்கு கிட்டத்தட்ட 26 சப்ளையர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தான். அந்த 26 சப்ளையர்ஸுக்கு உள்ளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டெண்டர் கால் பண்ணிடலாம். அப்படித்தான் நான் டெண்டர் கால் பண்ணேன். அந்த 26 சப்ளையர்ஸுக்கு மட்டும் டெண்டர் கால் பண்ணுறோம். அது ஓப்பன் இல்லை, க்ளோஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெண்டர். அந்த டெண்டரில் செலக்ட் ஆகின லோவஸ்ட் பிட்டுக்கு தான் நாங்கள் டெண்டரை அவார்ட் பண்ணுவீங்க. இந்த முறை ஒரு முக்கியமான விஷயம், இந்த டெண்டர்லேயே இப்போ சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை உள்ள கொண்டு வர்றதுக்காக 42 நாள் இருந்த அந்த கால அவகாசத்தை 21 நாட்களுக்கு குறைக்கிறீங்க. ஒன்று. 2வது விஷயம்,
விநியோகஸ்தர்கள் வந்து முதல்ல வந்து 5 லட்சம் மெட்ரிக் டன் இருந்த ஒரு தொகையை வந்து அதையும் 1 மில்லியன் இருந்தது 5 லட்சம் குறைச்சேன்னு சொல்லலாம். 5 லட்சம் குறைச்சிருக்கீங்க. இப்படி 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. இதெல்லாம் நீங்க செய்துதான் உங்களுக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை, இந்த அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த டெண்டர்ல மாற்றங்களை முதல் முறையா கொண்டு வந்திருக்கீங்க இந்த முறை. இல்லை, அதுவும் தப்பான குற்றச்சாட்டு. என்னன்னா 2022 ஒரு டெண்டர் ப்ரொசீஜர் நடந்திருக்கு. அதில் இருந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் 1 மில்லியன் மெட்ரிக் டன் சப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி அந்த டெண்டர்லேயும் 21 நாள் தான் கொடுத்தீங்க. அதை யாவது வச்சுட்டு வரணும். பெரிய ஒரு டெண்டர், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு உள்ள கோல் சப்ளை பண்ண ஒன் டைம் டெண்டர் ஒன்று போட்டிருந்தேன். அந்த டெண்டர் கேன்சல் ஆகினேன். ஆனால் அந்த டெண்டரில் இந்த ஒரு கண்டிஷன் தான் 100,000 மெட்ரிக் டன். அந்த டெண்டர் கேன்சல் ஆகின பிறகு ஆடிட்டர் ஜெனரல் ஒரு ஆடிட் ஒன்று செஞ்சார். அது ஒரு கரப்டடான ஒரு டெண்டர் படியால் அவர் ஆடிட் ஒன்று செஞ்சு அவரோட ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று வந்துருந்துச்சு. இனி இதுக்கு பிறகு செய்ய போகிற டெண்டர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் குறையும். என்ன காரணம்னா அந்த மார்க்கெட் வேல்யூவையும் பார்க்க பெரிய ஒரு வேல்யூக்கு தான் அந்த டெண்டர் அவார்ட் ஆக பார்த்தேன். இப்போ நாங்கள் எடுத்திக்க ஒரு மெட்ரிக் டன் ப்ரைஸ் $98 per 98.5 USD per மெட்ரிக் டன். ஆனால் அந்த டைமில் அவங்க கொடுக்க பார்த்ததில்ல 320 per மெட்ரிக் டன். அப்போ அந்த விலைக்கு நாங்கள் போகிறதுக்கு காரணம் என்ன, இதுலேயே டைட் தேவையில்லாத சில குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னு சொல்லி ஆடிட்டர் ஜெனரல் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 2023 அன்றைக்கு அரசாங்கம் அடுத்த டெண்டரை செஞ்சாங்க. இப்போ நாங்கள் மாற்றினதில்ல, 2023 தான் அவங்க 5 லட்சத்துக்கு குறைச்சாங்க. இப்போ அதே ஸ்டாண்டர்ட்ஸை தான் நாங்களும் இந்த வருஷமும் செஞ்சோம். அதை தவிர ஆடிட்டர் செஞ்சதை நாங்கள் மாற்றி செஞ்சதை ஒன்றும் இல்லை. பழைய டெண்டரில் 2023 கொடுத்த என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சோ அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான், எந்த வித ஸ்டாண்டர்டும் மாற்றலை. இப்போ ஒரு 42 நாள் இருக்கணும்னு சொன்னது 21 நாள் ஆக்கினது. அது டெண்டர் ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி, நேஷனல் டெண்டர் ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி அவங்களோட அப்ரூவலோட தான் செஞ்சோம். அதில் வச்சு 21 நாளில் வச்சு எங்களை சப்ளையர்ஸ் 26 சப்ளையர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாங்க. அந்த 26 சப்ளையர்ஸ்லேயும் சில பேர் கேட்டாங்க, இது நம்ம ஒரு 1 வீக் கூட்டி தரையிலுமான்னு சொல்லி. நாங்கள் 1 வீக் கூட்டி கொடுத்தா 28 நாள் டெண்டர் ஓப்பன் பண்ணேன். அது பிறகு டெண்டர் க்ளோஸ் பண்ணி டெண்டர் வீட் அவார்ட் பண்ணினதுக்கு கிட்டவாகவே நாங்கள் ஒரு பீரியட் வைப்போம். அவங்களுக்கு அதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது இருந்தால் அவங்களோட குற்றச்சாட்டு இருந்தால் 2 வீக்ஸ் டைம் ஒன்று கொடுப்போம். அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் ஒன்றோ உசாவி போயிடும், கோர்ட்ஸுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த இதுக்கு அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அந்த 26 சப்ளையர்ஸ்லேயும் 11 பேர் டெண்டருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 11லேயும் நம்ம ஒருத்தருக்கு அவார்ட் பண்ணால் இன்னும் 10 பேர் மிச்சம். அந்த 10லேயும் ஒருத்தரும் எந்த வித ஒரு அபியாச்சனை அப்படின்னா சிங்களத்தில் வந்து இந்த முறைப்பாடு எதுவுமே முறைப்பாடும் வரல, எந்த ஒரு கோர்ட் கேஸ் போக முடியும் இதுவரை இன்று வரை ஒன்றுமே போகல. ஏன்னா அந்த அளவு டிரான்ஸ்பேரன்சியாக தான் இந்த டெண்டர் ப்ரொசீஜர். சரி, பிரதி அமைச்சர் அவர்கள், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இவ்வளோ நடைமுறைகள், பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ லிஸ்ட்டில் ஒவ்வொரு விஷயமா பார்த்து செஞ்சதுக்கு பிறகு எப்படி ஒரு நிறுவனம் வந்து தரக்குறைவான நிலக்கரியை கொடுக்கலாம்? அதுலேயும் செல்லணும். இந்த இப்படி தரக்குறைவான நிலக்கரின்னு சொல்லியது நாங்கள் செக் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸில் முக்கியமானது நான் சொன்ன கலரிஃபிக் வேல்யூ உண்டு. இப்போ அந்த கலரிஃபிக் வேல்யூ வந்து ஒரு கிலோவில் எவ்வளோ ஒரு சக்தி ஒரு எனர்ஜி எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அதில் உள்ள பேசிக் கன்செப்ட். அப்போ அதில் நாங்கள் கேட்போம் அவங்களோட எங்களோட மினிமம் ஸ்டாண்டர்ட் 6,150 கிலோ ஜூல்ஸ் per கிலோகிராம். அப்போ அந்த எனர்ஜிக்கு தரணும். அந்த எனர்ஜிக்கு கீழே போனால் அவங்களுக்கு 5,900 வரை போயிடும். 5,900லேருந்து 6,150 அந்த ரேஞ்ச் குள்ளுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபைன் வந்து இம்போஸ் ஆகும். 5,900 கீழே வந்தால் அந்த ஃபைன் டபுளாகவே இம்போஸ் ஆகும். அப்போ அந்த 5,900 கீழே வர லோடுக்கு தான் ரிஜெக்டட் லோடு, நிராகரிக்கப்பட்ட ரிஜெக்டட் லோடு. ஆனால் அதை திருப்பி அனுப்ப மாட்டீங்க. ஒரு நாள் திருப்பி அனுப்பலாம். ஆனால் அதுலேயும் ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்று, நாங்கள் அப்படி ஒரு கப்பல் அந்த நாட்டிலேருந்து லோட் போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல முக்கியமாக நாங்கள் லோட் போர்ட் ரிப்போர்ட்னு சொல்லி அக்ரெடிட்டட் லேப்னால ஒரு ரிப்போர்ட் எடுப்போம். அந்த ரிப்போர்ட்டில் 5,900 பார்க்க குறைவாக இருந்தால் நாங்கள் ஒரு நாள் நாட்டில் இறக்க மாட்டோம். அப்போ லோட் போர்ட்டில் வச்சு அவங்களோட அந்த ரிசல்ட் 5,900 பார்க்க மேலிருந்து ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் நாங்கள் அதை இங்கே லோட் டிஸ்சார்ஜ் போர்ட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். டிஸ்சார்ஜ் பண்ணுற இங்கேக்கு சாம்பிள் கலெக்ட் பண்ணி நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புவோம். இந்தியாவில் ரிப்போர்ட் ஒன்று வரும். அதில் 5,900 பார்க்க ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்டுக்கு குறைஞ்சி வந்துருது. கிட்டத்தட்ட $2.1 மில்லியன் ஃபைன் ஒன்று அந்த ஷிப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு. முதலாவது ஷிப்மெண்ட்டு நிராகரிக்கப்பட்டு $2.1 மில்லியன் அவங்களுக்கு ஷிப்மெண்ட்டுக்கு ஃபைன் ஒன்று விதிக்கப்பட்டது. அப்போ நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் எங்களுக்கு அவங்களோட கண்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுது, கண்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன் தான் நீங்கள். ஒன்றாவது கண்டிஷன் தான்
2 கன்செகட்டிவ் டிஸ்சார்ஜ் போட்டு அப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் டெஸ்ட் பண்ண ரிசல்ட் 2 கன்செகட்டிவ் ஒன்றும் ரெண்டும் இது ரெண்டும் மூணும் 2 கன்செகட்டிவ் ஷிப்மெண்ட்ஸ் ஃபெயில் ஆகும். ஃபெயில் அதாவது 5,900 விட குறைய வரும். அடுத்தடுத்த 2 அடுத்தது இன்னொரு கண்டிஷன் தான் லோட் போர்ட்லேயும் டிஸ்சார்ஜ் போர்ட்லேயும் ரெண்டுலேயும் 5,900 குறைஞ்சதா எனி 2 ஷிப்மெண்ட்ஸ் வரணும். எனி 2. அப்போ அந்த செகண்ட் கண்டிஷன் ஒரு நாளும் ப்ராக்டிக்கலாக நடக்க போகிறது இல்லை. என்னன்னா நாங்கள் லோட் போர்ட்டில் 5,900 இங்கே இறக்கவே மாட்டோம். அங்கே அனுப்பக்கூடிய அந்த துறைமுகத்தில் குறைய இருந்தால் நீங்கள் இங்கே எடுக்கவே மாட்டீங்க. எடுக்கவே மாட்டோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் தான் ஏதாவது நடக்கும். அப்போ இப்போ எங்களுக்கு நடந்த சுச்சுவேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் 5,900 குறவு வந்து நீங்கள் லோட் பண்ண இடத்துல அதை விட கூட தான் வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இப்போ 6 ஷிப்மெண்ட் வந்து நான் ரிசல்ட்ஸ் அந்த 6வது ரிசல்ட் வர 5,900 மேலே தான் இந்தியன் கோடெக்னன் சொல்லி ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு எந்த வித லோ பாயிண்ட்ஸும் இல்லை. லாஜிக்கலாக அதில் ரிஜெக்ட் பண்ண. சரி, அப்போ நீங்கள் சொல்வதன்படி இந்த 6 இதுலையும் முதலாவது மட்டும்தான் ரிஜெக்ட், அதாவது 5,900 விட குறைய. மற்றது எல்லாமே வந்து அதாவது 5 ஷிப்மெண்ட்டும் வந்து 5,900 விட கூட, ஆனா 6,150 விட குறைய. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபைன் படும். ஆனா அந்த ரிஜெக்ட் வேல்யூக்குள்ள பெரிய ஃபைன் படாது. அதே மாதிரி அவங்களோட கண்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணதுக்குள்ள கண்டிஷனும் வந்துடல. அதுதான் நீங்க பிரச்சனை. ஆனால் அதுல முக்கியமா இன்னொரு பிரச்சனைக்கு அதை நான் கட்டாயம் அட்ரஸ் பண்ணணும். என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்தாலும் பிளான்ட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லுவோம் 300 மெகாவாட் 3 பலாகார ஈகன்சில் தான். ஏன்னா 300 ரீச் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு ஒரு நோமானாங்களுக்கு 106 to 110 மெட்ரிக் டன் per hour ஃபீட் பண்ணினா எங்களுக்கு 300க்கு ரீச் பண்ணிடும். அந்த 5,900 to 6,150 கலரிஃபிக் வேல்யூ இருந்தா. ஆனால் பிளான்ட்ல இப்போ இருக்க சிச்சுவேஷன் நாங்கள் அந்த 110 above ஃபீட் பண்ணியும் 300 ரீச் ஆகுதில்லை. இப்போ அதில் வச்சு பிளான்ட்ல பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குறை வந்து காட்டுது. இப்போ அண்மையில் வந்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய பாய்லரினுடைய தரவு வந்து 275 290 மெகாவாட் தான் காட்டுது. அப்போ நீங்கள் சொல்ற அந்த 300 அடையவே இல்லை. 300 அடையதில்லை. அதுதான் எங்களுக்கு வந்துச்சு பிரச்சனை. ஆனால் எங்களோட ரிப்போர்ட் பாஸ் ஆகி வருது. இப்போ எங்களுக்கு 2 டவுட்ஸ் இருக்கு. ஒரு டவுட் இவ்வளோ காலமாக ஒரு 2022 23 24 3 வருஷமும் ஸ்ரீலங்காவில் இல்லை 23 24 25 அந்த 3 வருஷமும் ஸ்ரீலங்காவில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ரஷ்யன் கோல். அப்போ நார்மலாக நாங்கள் சொல்லுவோம் ரஷ்யன் கோல் ஜிசிபி வேல்யூஸ் கூட 6,300 6,400 வரை ரீச் ஆகும். அப்போ அந்த கோல்லேருந்து சவுத் ஆப்பிரிக்கன் கோலுக்கு மாற செல்ல ஏதாவது பிளான்ட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டா, ஏற்கனவே 30 வருஷம் தான் இதுக்குள்ள டைம் பீரியட், ஏற்கனவே இப்போ 15 வருஷம் முடிஞ்சு அதில் ஏதாவது ஒரு காரணத்தால் பிளான்ட பெர்ஃபார்மன்ஸ் மாறிட்டுச்சா, அது ஒரு டவுட். 2வது டவுட் தான் லோட் போர்ட்லேயும் டிஸ்சார்ஜ் போர்ட்லேயும் ரெண்டுலேயும் ஃபேக்கான ரிப்போர்ட் தராங்களா. 2 accredited labs ஃபேக்கான ரிப்போர்ட் தராங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லோட் போர்ட்ல தர்றது எல்லாம் வந்து பாஸ் ஆகி வருது, இங்க வந்து பாஸ் ஆகுது. டிஸ்சார்ஜ் போர்ட்லேயும் பாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் மட்டும் தானே 2 to 6 பாஸ் ஆகுது. அப்போ அதை பற்றி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். ஒரு 2 யூனிவர்சிட்டி, பேராதன் யூனிவர்சிட்டி, ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டி, 3 யூனிவர்சிட்டிலையும் லெக்சர்ஸ் பேனல் ஒன்று எடுத்து எக்ஸ்பர்டீஸ் ஒன்று எடுத்து ஒரு கமிட்டி ஒன்று நேற்று தான் போட்டோம். அவங்களுக்கு வித்தின் 1 month ஒரு ரிப்போர்ட் தர சொல்லி அவங்க பிளான்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த சாம்பிள்ஸ் எடுக்க இடத்துல எல்லாம் நாங்கள் இன்னொரு சாம்பிள் எடுப்போம், எம்பேர் சாம்பிள். அந்த சாம்பிள் வேறையா சேஃபாக இருக்கும். அந்த சாம்பிளை நாங்கள் இன்னொரு தேர்ட் பார்ட்டி லேப், மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாட்டில் உள்ள ஒரு லேபுக்கு அனுப்பி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது உண்மையாகவே இதுதான ரிசல்ட்ஸ் சொல்லி அதையும் பார்க்கலும். அதே மாதிரி லோட் போர்ட்டில் இப்போக்கு அவங்க எடுக்காங்க இந்தோனேஷியன் லேப் ஒன்றால் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் தராங்க. நாங்கள் பியூரோ வெரிட்டாஸ்ன்னு சொல்லி இன்னொரு லேப் சவுத் ஆஃப்ரிக்காலே கண்டு அவங்களோட பேசி இப்போ எங்கள்கிட்ட ஒரு பார்ட்டி அங்கே போய்த்து லோட் போர்ட்டில் சாம்பிள் எடுக்கிறது நாங்களும் மாவட்டத்துலேருந்து எடுத்து அவடத்துலேருந்து பியூரோ வெரிட்டாஸுக்கு அனுப்பி அதை நாங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு இப்போ ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது 3வது லோட் தான். இப்போ 4 இல்லாட்டி 4 அங்கே இந்த லோட் ஆகுது. இப்போ அதுலேருந்து தான் எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். சரி, இப்படி இப்போ இந்த டெண்டரில் இப்போ இன்னும் எத்தனை லோட் வரப்போகுது? எல்லாம் 25 கேள்விப்பட்ட மாதிரி இப்போ 11 12 வந்துட்டு அதில் 10th லோட் இப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 2 நீக்குது, அடுத்த சிலது வந்து டீக்குது, இன்னும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. சரி, அப்போ இன்னும் இந்த மாதிரி இன்னொரு 10-15 லோட் வரப்போகுது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ இந்த முறை இந்த அரசின் கீழ் தான் இவ்வளவு குறைவான தரத்துல நிலக்கரி வந்திருக்கா? நீங்க சொன்ன அந்த 2023 24 25 இதுக்கு முந்தைய காலப்பகுதிகளில் வந்து கலோரிஃபிக் வந்து இதை விட குறைய இருந்தது இல்லையா? உயரமாக இருக்கு. 2022க்கு முந்தி
ரஷ்யனுக்கு சாங்ஷன்ஸ் வர முந்தி ரஷ்யன் கோல் எங்களுக்கு ரீச் பண்ணில்லாத வெளியில தான் இருந்தது. அந்த டைமில் 90% நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் கோல் தான் நாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ 2014 கிட்டத்தட்ட 1.575 மில்லியன் USDஸ்குள்ள ஃபைன் உண்டு. லிபர்ட்டி கமாடிட்டிஸ் சொல்லி ஒரு நிறுவனம் தான் எங்களுக்கு 2014 சாரி 2014 வேறொரு கம்பெனி. அந்த கம்பெனியில 7 ஷிப்மெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. 5,000 பிலோ 5,900. அதே மாதிரி 2015 அந்த 5,900ல வந்து 300 மெகாவாட் இருக்குல்ல, ஒரு நாளும் வரல, ரீச் ஆகாது. அதுல நான் இன்னொரு கருத்துன்னு சொல்லி 2016 லிபர்ட்டி கமாடிட்டிஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் USDs. அந்த மில்லியன் USDs இன்னும் அந்த ஃபைன் எங்களுக்கு அவங்க தரல. இன்னும் CEB லங்கா கோல் கம்பெனி அவங்களோட லீகல் ப்ரொசீடியர் லீக். நீங்க சொல்றது வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருந்த காலப்பகுதி. நியோஜ்யமத்திய இந்த அஜித் பி பெரேரா பார்லிமெண்ட்ல நிற்க. அஜித் பி பெரேரா நிறைய கேள்விகளை முன்வைக்கிறார். அவங்களோட டைம்ல தான் நான் நடந்தது. அதே மாதிரி 2020-21 டைம்ல கிட்டத்தட்ட 8 மில்லியன் USDக்கு ஃபைன்ஸ் அடிச்சுது. 2021-22 டைம்ல 5 மில்லியன் USDக்கு ஃபைன்ஸ் இம்போஸ் ஆகி அவங்க. நாங்கள் இதை சாதாரணமாக செல்ல வரல, இதை கட்டாயம் நாங்கள் பார்க்கணும். இதில் என்ன குறையன்னு சொல்லுது நான் கட்டாயம் கண்டுபிடிக்கணும். மக்களுக்கு அதில் பாரத்தை கொடுக்கல. ஆனால் இது ப்ராக்டிஸாகவே நடந்து வந்தது உண்டு. எங்களோட அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துன்னு சொல்லுது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். மற்ற நிலக்கரின்றது எனி டைம் சப்ளைக்கும் சில நேரத்துக்கு தெரியாமல் அது குவாலிட்டி குறைய சான்ஸ் என்னன்னா லேண்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுக்குது. அப்போ அப்படி சான்ஸ் உற்பத்தி செஞ்சு எடுக்கிறது இல்லை, பண்ணி எடுக்க. அதை நான் கண்டினியூஸ்லியாக அவங்க அப்படி தராங்கன்னா அதில் ஏதாவது ஒரு அவங்க ஃப்ராடான விஷயங்கள் செய்தாங்கன்னு சொல்லி டவுட், அது சாதாரணம். அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷனை தான் நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு செஞ்சுட்டு போகிறோம். அதில் எங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிட்டேன்னு பிளான்ட்ல பெர்ஃபார்மன்ஸில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை உள்ளது சாம்பிளில் தானேன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் CID அப்புறம் பரீட்சை டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்குள்ளே யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த வேலையை நான் கட்டாயம் பார்ப்போம். அதோட எங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான், இந்த கம்பெனி எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் USDs பெர்ஃபார்மன்ஸ் ஒண்டாக வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு ஷிப்மெண்ட் வந்தால் 80% தான் அவங்களுக்குள்ள பேமெண்ட் கொடுப்போம். இப்போ 20% நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். கடைசிக்கு அந்த அவங்க ஷிப்மெண்ட்டுக்குள்ள எல்லா கிளியரன்ஸும் கிடைச்ச பிறகு நாங்கள் அந்த 20% ரிலீஃப் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த 50 மில்லியன் USD நாங்கள் ஃபைனலாக அவங்க சப்ளை எல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சவரை நான் ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 2 இடத்துலையும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ 2 to 6 ஷிப்மெண்ட்டில் அவங்க ஏதாவது ஒரு பில்லியான வேலைன்னு செஞ்சிருந்தால் அதுக்குள்ளே ஃபைனாக கரெக்டாக எங்களுக்கு இம்போஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுது. அப்போது இந்த பிரதியமைச்சர் அர்க்கம் இல்லையா சொல்வது போல இந்த பிரச்சனை இப்போ இந்த அரசாங்கத்தின் கீழ் மாத்திரம் நடைபெறுகிற ஒரு விஷயம் அல்ல. அவர் சொல்வது போல 2014-15 காலப்பகுதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது, அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 15-16 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போதும் நடந்ததா, அல்லது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது 2021 கோட்டாபே இருந்த போது, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி நடந்தது வேறொரு பிரச்சனை. இப்போ நாங்கள் அரசாங்கம் வர முந்தி 2024-25 சப்ளை அதிலும் இதே மாதிரி ஒரு டெண்டர் ஒன்று போட்டாங்க. நம்மளாம் நாடு கிட்டத்தட்ட சின்ன ஒரு நார்மலைஸ் லெவல் ஒன்று வந்த டைமில் டெண்டர் ஒன்று போட்டாங்க. டெண்டர் ஒன்று போட்டு அந்த டெண்டரை வின் பண்ணினாங்க இந்தியன் ஒரிஜினல் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பேரும் சிங்கப்பூர். நாங்கள் சொல்லுவோம் ஆதித்யா பிர்லான்னு அவங்களுடைய ஒரு கம்பெனி. உலகத்திலே ஒரு ரெப்யூட்டடான நாங்கள் எடுத்த ஒரு +25 கம்பெனிஸில் உண்டாகிக்கலாம். அந்த கம்பெனி தான் இந்த டெண்டரை வின் பண்ணினாங்க. வின் பண்ணி அந்த வின் பண்ணனாலே இங்கே மினிஸ்டருக்கு ஒரு சப்ளையர் போய்த்து அவங்களோட கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு சப்ளையர் போய்த்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்காரு. நாங்கள் ஆதித்யா பிர்லாட அந்த சிங்கப்பூர் கம்பெனி 100 ரூபாய்க்கு வைத்திருந்தா நாங்கள் 990 ரூபாய்க்கு தரோம் ப்ரொபோசல். அப்போ அந்த நான் முந்தி சொன்னே அந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா அந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ஒன்றும் ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு கம்பெனி, ஒரு ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கம்பெனி. அப்போ இந்த ப்ரொபோசலை டெக்னிக்கல் இவலுவேஷன் கமிட்டி 10 இவலுவேஷன் கமிட்டி உண்டிங்க, இந்த மாதிரி கமிட்டிஸ் 2 அந்த 2க்கும் மினிஸ்டர் போடுவார். போட்டால் அது 2லையும் ரிஜெக்ட் ஆகுது. அப்படியேலாம் இவங்க தான் ஒரிஜினலாக டெண்டர்லாம் வெத்தின பாட்டி இவங்க தான் கொடுப்போம். அப்புறம் மினிஸ்டர் கொண்டு போய் இதை போடுவார் கேபினெட்லேருந்து சப் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி சப் கமிட்டி கேட்குது அந்த டெண்டர் வின் பண்ணின கம்பெனிக்கு உங்களுக்கு இந்த விலையை மேட்ச் பண்ணிடுவா. அவங்க சொல்லலாம் நாங்கள் லீகலாக வெத்தினது எங்களுக்கு லீகலாக தானேலும் எங்களுக்கு இத்தான் எங்களுக்கு தர வேண்டிய ப்ரைஸ். அப்புறம் கேபினெட் டிசிஷன் ஒன்று கொடுக்கு லீகலாக வைத்தின அந்த கம்பெனியை அவங்களாக்கிட்டு இந்த ப்ரொபோசல் தந்த கம்பெனிக்கு சப்ளை கொடுவோம். இதில் என்ன நடக்குதுன்னா, ஒன்றாவது ஸ்ரீலங்காவோட ரெப்யூட்டேஷன், ஒரு வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு கம்பெனிக்கு உள்ள ஒரு டெண்டர் அவங்க வின் பண்ண கூட நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க இனி வருவாங்களா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டெண்டருக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வர மாட்டாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு டெண்டர் வின் பண்ணினாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு தான் கொடுக்காங்க. அதே மாதிரி
அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசஸ்ன்னு சொல்லி 100% வயலேட் பண்ணிங்க. நாங்கள் இப்போ அதுக்கு பிரைபரி கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன் நடந்தீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஒன்று தான் பழைய அரசாங்கத்தில் இருக்கும். நாங்கள் தான் ஆஃப்டர் 2022 டெண்டரும் கேன்சல் ஆகிடுச்சு. 2022 நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் டெண்டர் ப்ரொசீஜரில் ஒரு சப்ளை செலக்ட் பண்ணிங்க. அந்த சப்ளையர் குவாலிட்டி ப்ராடக்ட் தரது அவரோட பொறுப்பு. அவர் அந்த ப்ராடக்ட்டை தரலைன்னு சொன்னால் அதுக்குள்ள ஆக்ஷன்ஸ் எடுக்குது எங்கிட்ட பொறுப்பு. அதனால கட்டாயம் இருக்கு. ஆக நீங்கள் சொல்கிறது படி ஒரு ஊழலும் நடக்கலை, அதை விட முக்கியமாக டெண்டரும் வந்து முறைப்படி நடந்திருக்கிறது. அதுலேயும் கூட எந்த தலையீடுகளும் மேற்கொள்ளலை இந்த அரசாங்கம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதி அமைச்சர் ஆர்க்கம் இல்யாஸ் அவர்களே, அமைச்சர் லால்காந்த் சொல்கிறாரு தரக்குறைவான நிலக்கரி தான் வந்திருக்கிறது அப்படின்றத அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆக அதை விட முக்கியமாக சுற்றாடல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இந்த நிலக்கரியால் வெளியாகக்கூடிய சாம்பல் வந்து அதிகமாக இருக்கு, இந்த சாம்பலால் வந்து இந்த சுற்றாடலுக்கு பெரிய தீங்கு ஏற்பட போகுதுன்னு சொல்கிறார். அதில் லால்காந்த் சொன்னது நான் சின்ன கருத்து தான். பிளான் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாயிருக்கு. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணித்தான் நாங்கள் தெரியணும் உண்மையாகவே கோல்டு இந்த ஸ்டாண்டர்ட் குறைவாயிருக்கா, இல்லாட்டி பிளான் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லாட்டி யாராவது ரிப்போர்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்களா. அதுதான் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் அதுக்குள்ளே பதிலே சொல்லிடும். அந்த என்வைரன்மெண்டல் இம்பேக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். என்னென்னா அவங்களோட அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி சில பெரிய ஒரு ப்ரொசஸுக்கு அந்த ப்ரொசஸுக்கு போகிறது தான் அந்த வெளியே எமிஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். அப்போ அதில் ஏதாவது ஸ்டாண்டர்டு வெளியே போகிறதுன்னா அங்கே ட்ரிகர் ஆகும் எல்லாம். அப்படி ஒன்றும் இன்னும் நடந்தது இல்லை. இப்போ அது சும்மா ஒரு வதந்தி தான். அப்படி ஒன்று இன்னும் நடந்தது இல்லை. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் 100% ஜீரோன்னு சொல்லத்துக்கு எங்களுக்கு இல்லை. இதுக்கு முன்னும் நடந்தது. இப்போ அது மாதிரி வர முந்தைய நாங்கள் அதை நிப்பாட்டி கொடுக்கோம். சரி, அதே மாதிரி தான் இன்னும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர், முன்னாள் அதிகாரின்னு நினைக்கிறேன், இப்போ நிறைய ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். இந்த நிலக்கரியை இப்போ இருக்கக்கூடிய பாய்லரில் போட்டு பயன்படுத்தினா அந்த பாய்லர் எல்லாமே பழுதாயிரும் அப்படின்ற ஒரு கருத்து. நேற்றைய தினமும் கூட பிரதான செய்தி ஊடகங்களில் தலைப்பு செய்தி இது. இந்த மாதிரி தரக்குறைவான நிலக்கரியை பயன்படுத்தினா அனல் மின் நிலையங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்ல. அந்த அதுலேயும் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, இது நாங்கள் பெட்ரோல் அடித்து வாகனம் ஓடுற மாதிரி ஒரு மிஷின் இல்லை. அதை முன்னாடி வச்சுக்கணும். பாய்லரில் நாங்கள் ஒரு கறி ஏதாவது ஒரு கறியைத்தான் நாங்கள் பார்த்துக்கோம். அப்போ அதை நாங்கள் பாயில் பண்ண செல்ல அதுக்கு உள்ள ஒரு ஓட்டர் ஒரு சிங்கள தலை தந்து ஜல வாஷ் பண்ண சொல்லுவோம். அதை நாங்கள் பாயில் பண்ணி அதால தான் போய்த்து டர்பைன் சுற்றும். அதில் நிலக்கரி போய்த்து அங்கே சுற்றுறது ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் செல்லத்தில் ஒரு வெலிட் பாயிண்ட் இருக்குது. இந்த லாங் ரன் அப்போ நாங்கள் 110க்கு கீழே மெட்ரிக் டன் ஃபீட் பண்ணதுக்கு 115 120 நாங்கள் ஃபீட் பண்ண செல்ல அதுக்குள்ள வெயிட் கூடும். அது கட்டாயம் ஒத்துக்கொள்ளணும். அப்போ அந்த டைமுக்கு இந்த லாங் ரன் அதுக்கு ஒரு சர்வீசஸ் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை தவிர இந்த பிரச்சனையால நாளை கொடையும்னு சொல்லுது பிள்ளையான கருத்து என்னென்னா, இப்பயும் 3 மெஷினும் இப்பயும் ஆப்ரேட் ஆகிட்டு தான் நிற்குது. அதே மாதிரி இதுக்கு முந்தின வருஷம் ரஷ்யன் கோல் ஓட செல்ல போன வருஷம் 2025 ஒரு சராசரியா 3 மெஷின்ல 2 மெஷின் தான் ஃபுல் டைமா வேலை செஞ்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு 1 or 2 months பிஃபோர் போனேன். அந்த டைம் 2 மெஷின் ஆஃப், ஒரு மெஷின் மெயின்டெனன்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், ஒரு மெஷின் பிரேக் டவுன், ஒரு மெஷின் தான் வேலை செஞ்சு. இந்த அங்குள்ள பலாகாரன்னு சொல்லியது எனி டைம் நாளைக்கும் உடைய சான்ஸ் இருக்கு. அது இதால நடக்குன்னு சொல்லியது ஒரு பிள்ளையான கருத்து. அது என்னென்னா அது ப்ராக்டிஸாகவே 2010-11 ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து எங்களுக்கு தெரியும். இந்த நேரம் ரெப்பேர்ஸ் வந்துட்டு தான் நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வரும், பிரேக் டவுன்ஸ் வரும். இந்த வருஷமும் வராமிக்கிறது நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். வர சான்ஸ். சரி, இப்போ இன்னொரு விஷயம், உங்களுடைய இந்த அமைச்சுக்கு கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களினுடைய அதிகாரிகள் இல்லாட்டி அதுல இருந்து விலகி போனவங்க இவங்க தான் இந்த மாதிரியான தரவுகளை சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் லோட் போர்ட்ல இருந்து நல்ல ரிசார்ட்ஸ் வருது, ஆனால் இங்கே நீங்கள் லேப் டெஸ்ட் செய்து ரிசார்ட்ஸை வெளியிடுறதுக்கு முதல்லையே மின்சார சபையிலே வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வருது. அதில் வந்து தரக்குறைவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு முதல்ல இங்கே சொல்லிட்டாங்க. இல்லை, யாருக்கும் அவங்களோட கருத்து சொல்லுறதுக்கு நாங்கள் வானம்னு சொல்லல. அது ஒரு பிரஜாதந்திரவாதி உண்டு. அவங்களோட இப்போ டெமோக்ரஸி நாட்டில் அவங்களோட கருத்தை சொல்லிடும். நாங்கள் இதை உழைச்சி மறைச்சி இப்படி நடக்கல, இது பொய்ன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த எங்களோட ஆஃபீஸர்ஸ் மாதிரி எந்த வித ஒரு தாக்கமும் நாங்கள் பண்ணது தப்பான வேலை. ஆனால் அதுக்கு ஒரு இஷ்யூ என்னென்னா, எங்களோட லக்விஜய் பலாகார நுரச்சொல்லையில் அங்கே ஒரு பொம் கேலரி மீட்டர்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு. நான் அதை பர்சனலாக இன்ஸ்பெக்ட் பண்ணினேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கலிப்ரேட் இல்லைன்னா நாங்கள் ஒரு தராசம் எடுத்து தெரியும், வருஷத்துக்கு வருஷம் 1 கிலோ தராசை வந்து சீலோன் அடிச்சு செக் பண்ணிட்டு போவாங்க. கலிப்ரேட் இல்லை. ரெண்டாவது அக்ரெடிட்டட் இல்லைன்னா அதை இன்டர்நேஷனலே அங்கீகரிக்கப்பட்டாது. அப்போ அந்த மாதிரி ஒரு லெவலில் வர ரிசல்ட்ஸை எங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது அந்த
ஸ்டாண்டர்ட் லேப் ஒன்றும் இல்லை, ம். சின்ன ஒரு ம். $25,000 இந்த மாதிரி ஒரு சின்ன மெஷின் உண்டு. ம். அதில் வர ரிசல்ட்டை எங்களுக்கு எந்தவித அக்ரிமெண்ட்லேயும் போட்டு அதுக்குள்ள ஃபைன் எங்களுக்கு எடுக்கல. ம். அப்போ அதில் இன்னொரு பிரச்சனை எதுண்டா, ம். இப்போ எங்களுக்கு நான் முந்தி சொன்னதானே ரஷ்யன் கோல்ஸ், ம். இந்த வருஷமும் 11 ஷிப்மெண்ட், எங்களுக்கு நார்மலாக 36 to 40 ஷிப்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் தேவைப்படுது. அப்போ இந்த வருஷம் நாங்கள் கடைசி இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் வர ஷிப்மெண்ட்டில் 25 ஷிப்மெண்ட் தான் வரும். ம். அப்போ அதில் மீதி ஷிப்மெண்ட் பழைய ஆர்டரில் 11 ஷிப்மெண்ட் இந்த நாட்டுக்கு வந்தது. ம். அந்த 11 ஷிப்மெண்ட்டு நான் ரிசல்ட்டாக அவங்கள்ட்ட எடுத்தேன். ம். சிலது இருக்குது 5,400, சிலது இருக்குது 5,600, ம். சிலது இருக்குது 5,800, கிட்டத்தட்ட 11ல் ஆல்மோஸ்ட் 5,900 பிலோ தான் அந்த மெஷினில் ரிசல்ட் வந்தது. ம். அப்போ அதுக்கும் நாங்கள் ஃபைன் அடிக்கல. ம். ஆனால் அதில் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அது வேறு விஷயம். ம். அந்த மெஷின் கலிப்ரேஷனில் ஏதாவது ஒரு பிழை இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு, நான் அந்த பிளான் மேனேஜரோட பேசினேன், நான் ஒரு முத்துக்கொண்டேன். அந்த மெஷின் கலிப்ரேஷன் ம். நான் கட்டாயம் செய்யணும். அதுக்கு அதை பேஸ் பண்ணி நாங்கள் கேல்குலேஷன் பண்ணது பிள்ளையான வேலை. ம். அது இந்த கலிப்ரேஷன் பிள்ளை இந்த ரஷ்யன் கோடுக்கே அப்படி ஒன்று வருதுன்னா இதுக்கு எப்படியுமே குறைச்சி தான் காட்டும். ம். அப்போ அதை முந்தி அந்த பிரச்சனையே இவங்க அதை பற்றி வெளியே போடவும் இல்லை, அதை பற்றி செல்லவும் இல்லை. என்ன காரணம்னா பிளான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ம். இப்போ அந்த பிளான் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத காரணத்தில் தான் ம். அதை பற்றி இப்ப இந்த பிளான் பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதோட முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை வருது. இந்த நிதி சார்ந்த ஒரு பிரச்சனை. 300 மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்ய முடியாம போனா 275 மெகாவாட்ஸ் தான். அப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 25 மெகாவாட்ஸுக்காக ஒன்று நீங்க டீசலை பயன்படுத்துவீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு முறையில் வந்து மின்சாரத்தை நீங்க வாங்க வேண்டி வரும். அதுக்கு இன்னும் அதிகமாக நீங்க செலவு செய்ய வேண்டி இருக்கும். இப்போ இந்த செலவெல்லாம் அதிகரிக்க போகுது. அதில் செல்ல வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ரிஜெக்ட் ஆன ஷிப்மெண்ட்டில் நாங்கள் கேல்குலேஷனோட செஞ்சு பார்த்தோம். எங்களுக்கு குறைவாக இருந்த அந்த மெகாவாட் கணக்கு நாங்கள் எங்களுக்கு கூடின எடுக்க வேண்டிய இடம் தான் தெர்மல் ஆயில். அதில் கிட்டத்தட்ட 60 ரூபா மட்டும் போகும் ஒரு யூனிட்டுக்கு. அதை வச்சு நாங்கள் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 595 மில்லியன் ருபீஸ் தான் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் நாங்கள் அடித்த ஃபைன் கிட்டத்தட்ட 644 மில்லியன் ருபீஸ். படத்தில் எங்களுக்கு டிரெக்ட் ஃபைனான்ஷியல் லாஸ் ஒன்று இல்லை. ஆனால் ஷிப்மெண்ட் 2 to 6 டிரெக்ட் ஃபைனான்ஷியல் லாஸ் வந்து என்னென்ன ஃபைன் சீரிஸ் ஆகிக்குது ப்ளஸ் பெருசு ஆகிது தான் பிளான் பெர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் அந்த சின்ன ஃபைனான்ஷியல் வேல்யூ பிள்ளையான கருத்து என்னென்னா, நாங்கள் நார்மலாக டே டைமில் ரஷ்யன் கோலில் என்ன கோல் ஓட சொல்லி நாங்கள் டே டைமில் பிளான்ட்டு டீலோட் பண்ணி தான் ஓடுவோம். ஏன்னா எங்களுக்கு சோலாரில் கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் மாதிரி சோலார் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு 1,400, 1,300, 1,200 ஒவ்வொரு நாளும் எங்கள் சிஸ்டத்துக்கு வருது. அப்போ அதை எடுக்கணுத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த நாளும் டீலோட் பண்ணி தான் விடுவோம். அந்த டீலோட் இப்பயும் பண்ணிக்கணும் தான் நிற்கும். அப்போ அந்த டைமில் நாங்கள் எந்த வித காரணமாகவும் நாங்கள் அந்த ஒயிலை பயன்படுத்தலை. நாங்கள் ஒயில் பயன்படுத்தின ஒரே ஒரு டைம் நைட் பீக் ஹவர்ஸ் 6 to 10, நைட் 6 to 10 மிச்சம் தூரத்துக்கு. அந்த டைமில் எங்களை நைட் பீக்குக்கு ஆயில் பயன்படுத்தி அதுக்குள்ள கேல்குலேஷனை சரியாக பண்ணி பார்க்கணும் எந்த அளவு லொஸ் வந்து. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அந்த லொஸ்ஸை நாங்கள் கட்டாயம் அந்த கம்பெனிட்டு முதலாவது நிராகரிக்கப்பட்ட அந்த லோட்ல இருந்து இப்போ உற்பத்தி செஞ்ச மின்சாரம் இருக்கிறது இல்லையா, அப்போ அது குறைஞ்சிருக்கு. கட்டாயம் குறைஞ்சிருக்கணும், நிராகரிக்கப்பட்ட உண்டு. அப்போ அதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு அபராதம் நீங்கள் விதிச்சிருப்பீங்க, அதை பெற்றுக்கொண்டிருப்பீங்க. ஆனால் அது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினதை விட அதிகம்னு சொல்கிறீங்களா, குறையன்னு சொல்கிறீங்களா? வெளியே வாங்கினதை விட அதிகம் கூட. அதான் 644 மில்லியன் ருபீஸ், 2.1 மில்லியன் US$. அது எங்களுக்கு அது அந்த அளவு நாங்கள் 100% நாங்கள் ஒயிலால் எடுத்திருந்தாலும் 595 மில்லியன் ருபீஸ் தான் எங்களுக்கு காஸ்ட் ஆகும். சரி, இப்போ எதிர்கட்சிகள் முன்வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் வாங்கின அபராத தொகையை விட உங்களுக்கு வந்து இழப்புகள் அதிகம்ன்றது. ஒருத்தர் சொன்னார் 1000 கோடின்னு சொல்லி, இன்னொருத்தர் வந்து இவ்வளோ பில்லியன். ஒவ்வொரு நேற்று ஒருத்தர் சொன்னார் 1,270 மில்லியன் ருபீஸ், இன்னொருத்தர் 7,000 மில்லியன் ருபீஸ். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கணக்கு செய்தாங்க. அந்த கேல்குலேஷன் இன்னும் செஞ்சு முடியலை. யார் அந்த எஸ்ஓசி சென்ட்ரல் ஓவர்சைட் கமிட்டி சேர்மன் இருப்பார், SMR RMP, அவரும் சொல்லியாரு பியூசிஎஸ்எலுக்கு அதுக்குள்ள கணக்கு வழக்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் 100% லொஸ் எவ்வளோன்னு சொன்னது நான் பார்க்கலும். நான் சொன்னேன் அந்த லொஸ்ஸை நாங்கள் கட்டாயம் அந்த சப்ளைட்டு ரிகவர் பண்ண வேலையை செய்யணும். அப்படி இருந்துட்டா பிளான்ட்ல பிரச்சனை இருந்தாங்களே செய்யலாம். ஆனால் அந்த சப்ளைல மிஸ்டேக் ஒன்று இருந்துட்டா நாங்கள் அதுக்குள்ள லொஸ்ஸை நாங்கள் கட்டாயம் அவர்கிட்ட எடுத்தே ஆகும். சரி, இப்போ நீங்கள் அதுக்கு அந்த $15 மில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் பாண்டும் இருக்கு. இப்போ இந்த ஊழல் என்று சொன்ன குற்றச்சாட்டுக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு இந்த 2026 செகண்ட் குவார்ட்டர் 2வது காலாண்டில் இந்த பிரச்சனையினுடைய மொத்த சுமையும் தூக்கி எங்களோட தலைமையில் தூக்கி சுமத்த போகிறீங்க. 13.5% மின் கட்டணத்தை கூட்ட போகிறீங்க இந்த நிலக்கரி பிரச்சனைனால.
இல்ல 13.56% சிபி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூட்டி தர சொல்லி அதில் அந்த டாக்குமெண்ட்டை நான் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துலையும் இந்த நிலக்கரிയുടെ விலையால் இந்த பிரச்சனையும் நடந்த இந்த நிலக்கரிയുടെ ஸ்டாண்டர்ட் பிரச்சனை இது நடந்ததுன்னு சொல்லி க்ளோஸோ அதுக்குள்ள கேல்குலேஷனோ ஒன்றும் இன்க்ளூட் பண்ணப்பட்டில்லை. அதில் சால்வ் ஆகிய ஏப்ரல் டு ஜூன் உள்ள ப்ரெடிக்ஷனுக்கு தான் இவங்க மழை எப்படி வரும், எங்களுக்கு எப்படி சர்வீசஸ் வரும்னு சொல்லி இதை வச்சு தான் அவங்களோட ப்ரெடிக்ஷனுக்கு தான் இந்த விலக்குற கூட்டத்தை அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ அதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ நார்மலாக சிபி எப்பயும் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் அரசாங்கம் வந்த உடனே 2025 ஃபர்ஸ்ட் காலில் அவங்க கேட்டாங்க 0 கூட்டமான குறைக்கமானவன். நான் பிசிஎஸ்ல அவங்களோட கேல்குலேஷனை பார்த்துட்டு 20% குறைச்சாங்க. அடுத்த குவார்ட்டருக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு 18% கூட்டிட்டாங்க. பிசிஎஸ்ல எல்லாம் கணக்கு பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இல்லை 15% தான் கூட்டி தரேன், 15% தான் கூட்டினேன். இன்னும் அடுத்த குவார்ட்டருக்கு அவங்க சொன்னாங்க எல்லாம் கணக்கு பார்த்துட்டு 11% கூட்டி தரேன். எனக்கு அதுக்கு மேலே 11.9 பிசிஎஸ்எல் எல்லாம் இல்லை நீங்கள் -6 குறைக்கணும். அப்போ நாங்கள் அதெல்லாம் இதாக்கி நாங்கள் ஒரு ரூபா கூட்டுவோம் இல்லை குறைக்கவும் இல்லை, அதே வெளியில் எடுத்து வந்தோம். இப்போ அவங்க 13.5 கேட்டிருக்காங்க. அப்போ அது கொடுக்க இல்லையான்னு பிசிஎஸ்எல் கேல்குலேஷனை வச்சு தான் டிசைட் ஆகும். நான் நம்ப அது அந்த அளவுக்கு கொடுத்து சான்ஸே இல்லை. இப்போ பிரதியமைச்சர் வலுசக்தி பிரதியமைச்சர் அர்க்கம் இலியாஸிடம் பொதுமக்கள் கேட்குறாங்க, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, கூட்ட மாட்டோம்னு சொன்னீங்க, மின் கட்டணங்களை குறைப்போம்னு சொன்னீங்க, 3 குறைப்போம். அப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ 13.56% மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்கு இப்போ ஆலோசனை கேட்டிருக்கிறீங்க. அரசாங்கம் வந்ததுக்கு இப்போ கிட்டத்தட்ட 20% குறைச்சோம். அப்புறம் இன்னும் ஒரு 15% கூட்டினோம். அப்போ எல்லாம் வரும் சராசரியாக பார்த்தா கிட்டத்தட்ட 8 to 10% நாங்கள் இப்போக்கி குறைச்சிருக்கு. அந்த குறைச்சது எப்படின்னு சொன்னா, நாங்கள் எங்களோட நாட்டோட ருப்பீஸை ஒரு ஸ்டேபிளாக வச்சு நாட்டோட எக்கானமி ஒரு ஸ்டேபிளாக வச்ச அந்த காரணத்தாலாம் எங்களுக்கு செய்யணும். ஆனால் நாங்கள் மீன் கட்டணம் குறைக்க வேண்டிய மெத்தட் இதல்ல. ஸ்ரீலங்காவில் நார்மலாக சிபிடி பிஸ்னஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 பில்லியன் ருபீஸ். அதில் கிட்டத்தட்ட 400 பில்லியன் ருபீஸ் உள்ள பிஸ்னஸுக்கு உள்ள செலவு வரும் ஜென்ரேஷன். என்ன இந்த நிலக்கரிக்கு, தேர்மல் ஆயிலுக்கு, அதே மாதிரி விண்மில்லுக்கு, அது மாதிரி சோலார் பவர் ஜென்ரேஷன். அப்போ நாங்கள் வருஷத்தில் எங்கள் அரசாங்கம் வருஷத்தில் இவங்க அக்ரிமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, சோலாருக்கு 37 ரூபா கொடுத்தாங்க, 36 ரூபா கொடுத்தாங்க, 27 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அதோட ப்ரைஸை 17 ரூபா குறைச்சிருக்கோம், 14 ரூபாக்கும் வந்திருக்கு. விண்டை பிளான் பண்ணியிருந்தாங்க 25 ரூபா, 26 ரூபா, சிலது 29 ரூபாவும் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் டெண்டரில் 12 ரூபா, 11 ரூபா விலைக்கு வந்துருக்கு. அப்போ இந்த நாட்டில் நைட்டில் எங்களுக்கு தான் பிரச்சனைக்கு, நைட் பீக்கு தான் எங்களுக்கு மின்சக்தி தேவைப்படுது. ஆனால் அதுக்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட் பேட்டரி சொல்யூஷன் கொடுத்துருக்கவே இல்லை. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் 160 மெகாவாட் பேட்டரி டெண்டர் ஒன்று போட்டு கிட்டத்தட்ட 17 ரூபா அந்த ப்ரைஸுக்கு எங்களுக்கு பேட்டரி வந்திருக்கு, 19 ரூபாய்க்கு கீழே. அப்போ இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட இந்த 500 நாள் அரசாங்கத்தில் வந்து ப்ரொஜெக்ட்ஸ். ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி ப்ரொஜெக்ட் எல்லாம் நடந்து அது ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சப்ளை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் போகும். இப்போ எங்களோட டார்கெட் என்னென்னா, நான் மின் உற்பத்தி விலையை கொண்டு குறைக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 32 ரூபா போகுது ஒரு யூனிட் உற்பத்தி ஆகுது. அதுக்காக பிலோ 20 கொண்டு வரணும். பிலோ 20 கொண்டு தான் எங்களுக்கு இதுக்குள்ள மின்சக்தி விலையை குறைச்சி கொடுக்க. அதுக்குள்ள ஒர்க் அவுட்ஸ் தான் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு போகிறோம். அதுக்குள்ள ஒர்க்ஸ் தான் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அதை தவிர பழைய அரசாங்கம் மாதிரி 2014 2022 வரை அவங்களோட பொலிட்டிக்கல் கெயினுக்காக வேண்டி சிஇபி நஷ்டப்படப்பட அவங்க வெளியே கூட்டம் இல்லை, ஒன்றும் செய்யலை, அப்படியே வச்சுட்டு வந்தாங்க. கடைசிக்கு நாடு பேங்க்ரப்ட் ஆகி தான் முடிஞ்சது. அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்யலை. நாங்கள் காஸ்ட் ரிஃப்ளெக்டிவாக இருக்கணும். இந்த லாங் ரன் நம்ம குறைக்கிறது எங்களுக்கு கட்டாயம் செய்யணும். வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் இன்றைய தினம் இப்போது இலங்கையில் அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த நிலக்கரி ஊழல் என்று சொன்னார்கள், அது தரக்குறைவானது என்று சொன்னார்கள். இதற்கான முழுமையான விளக்கத்தை இந்த நேர்காணலினூடாக வழங்கியிருந்தார். ஆகவே அவருக்கு நாம் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாம் இன்னும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.